கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா இரட்டிப்பான நன்மை வரும். நன்மை மனுஷனிடத்திலிருந்து வரக்கூடாது, நன்மை தேவனிடத்திலிருந்து வரணும். நான் சொல்ல எல்லாரும் ஆமென்னு சொல்லுவீங்களா? ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகிறது, நன்மை உங்களை தேடி வரப்போகிறது, உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது, நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது. வேதம் சொல்லுது, யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். அது எப்படி வரும்னா இரட்டிப்பான நன்மையாய் வரும். எல்லாரும் விசுவாசிங்க, இரட்டிப்பான நன்மையாய் வரும். வேதாகம் முழுவதையும் நீங்கள் வாஸ்து பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான சுதந்திரம், இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான மேன்மை, இதை நிறைய பேர் பெற்றிருக்கிறாங்க. உங்களுக்கும் இன்றைக்கு இரட்டிப்பான நன்மை வரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, சகரியா 9:12 வாசித்து பார்க்கும் பொழுது, இரட்டிப்பான நன்மை வரும், இன்றைக்கே வரும். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் உன்னை கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆண்டவர் உன்னை கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு நாள் என்னுடைய வீட்டிற்கு ஒரு நல்ல உயர்ந்த ஒரு தெய்வ மனிதர் வந்தார். நல்ல ஒரு என்னை நேசிக்கிற, ஊழியத்தை நேசிக்கிற ஒரு மனிதர் வந்தார். அவர் என்னை பார்த்து சொன்னார், பிரதர், கிராஸ் டிவி ஊழியத்தின் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தேன். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக எனக்கு நன்மையை செய்திருந்தா, ஆகையால் ஒரு காணிக்கை நான் தரேன். நினச்சே பார்க்க முடியாத ஒரு காணிக்கையை கர்த்தர் கொடுத்தா. நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் கிடைச்சது 2 மடங்கு. இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவேன் என்று சொன்னார்ல, ஆண்டவர் தந்தா. உங்களுக்கு தருவாரா? தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். எப்படி அந்த இரட்டிப்பான நன்மை கிடைக்க போகுது? எல்லாரும் விசுவாசிங்க. ஏசாயா 61:7, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உங்களை தேடி வருங்க, விசுவாசிங்க. இரட்டத்தனையான பலன் வரும். எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு சகோதரர் சொன்னார், 50,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தேன், கொஞ்சம் லோன்லாம் கட்டிட்டு இருந்தேன். திடீர்னு சொல்லி எனக்கு பிடிக்காதவங்க மொட்டை கடிதம் போட்டு அந்த வேலையை நிறுத்திட்டாங்க. அந்த வேலையிலேருந்து என்னை தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் நானும் என் குடும்பம் ரொம்ப வேதனையோடு இருந்தோம். அப்போந்தான் ஆண்டவர் சொன்னார், இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லி. எங்களுக்கு கிடைச்சது 1,00,000 ரூபாய்க்கு வேலையை கர்த்தர் கொடுத்தாரு. இருந்த வேலை 50,000 ரூபா. ப்ரொமோஷன் போய் அந்த 1,00,000 வர்றதுக்கு பல வருஷம் ஆயிடும். ஆனால் ஆண்டவர் செய்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உன்னை இழக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் 2 மடங்கு அதை கொடுக்க போகிறார். அதுதான் உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கணும். நீங்கள் வேதத்தை வாஸ்து பாருங்கள். யோபு என்கிற மனிதன் எல்லாவற்றையும் இழந்தான். சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், ஆஸ்தி இழந்தான், அந்தஸ்தை இழந்தான், மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புத்தகம் 42:10 நீங்கள் வாஸ்து பாருங்க. யோபுனுடைய முன்னிலைமையில் இருந்ததை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்ததாக வேதம் சொல்லுது. ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? எதையெல்லாம் இழந்தீங்களோ யோசித்து பாருங்க, அதையெல்லாம் 2 மடங்காக கர்த்தர் உங்களுக்கு திரும்பி கொடுப்பான். செபிக்கலாமா? தகப்பனே, 2 மடங்கு நன்மை இவர்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். 2 மடங்கு நன்மை வரும்.
நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.